வணக்கம். 11/6/2026 வியாழக்கிழமை இன்றைய ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சற்று செய்யும் வேளையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். சர்வ சங்கட்டங்களும் தீர்வாகக்கூடிய நாளாக மாறும் இன்றைய நாள். ரிஷபராசியில் பொறுத்தவரை கிருத்திகை நட்சத்திரம் நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ரோகிணி செய்யும் வேளையில் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். சிறிய தவறுதல் கூட ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக மாறும். மிருக சீரீசம் அனைத்து விதத்திலும் நன்மைகள். சர்வ காரியத்தில் வெற்றி, மனமகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை கொடுக்கும். சர்வ சங்கட்டங்களும் தீர்வாகக்கூடிய நாளாக மாறும். அடுத்தது நாம் காண இருப்பது மிதனம். மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனம் வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், சிக்கல்கள் உருவாகும் என்பதனை கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். வீண் பிரச்சனைகள் வராமல் இருக்க பக்குவத்தோடு பழக வேண்டும். ஏற்றுத்தாழ்வு இருக்கக்கூடாது. பெரியவர் சின்னவர் பார்க்காமல் செயல்பட வேண்டும். மிதனராசியில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பலன்கள். நினைத்து நிறைவேற எண்ணங்கள் இடரும். நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாகவும் சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும் உங்களுடைய அமைப்பு. மிதனராசியில் திருவாதிரை நட்சத்திரம் சர்வ காரியத்திலும் வெற்றி பெற அனைவரிடத்திலும் அன்பு பண்பு பாராட்டுதலோடு செயல்படுங்கள். நினைத்து நிறைவேறும். புனர்பூசம் சர்வ சங்கட்டங்களும் விலகும். சர்வ சிக்கல்களும் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். அடுத்து நாம் காண இருப்பது கடகம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வ காரிய வெற்றி, சர்வ எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும். சர்வ சங்கட்டங்களும் தீர்வாக. பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவை. புனர்பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரத்திலும் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்போடும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருங்கள். நினைத்து அனைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். ஆயில்யம் சர்வகாரிய வெற்றி, சர்வ முயற்சியில் கை கொடுக்கும். சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகும். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாளாக மாறும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம். சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வகாரிய வெற்றி, சர்வ எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசையம் அரவணைப்பு கிடைக்க சர்வ சிக்கல்களும் தீர்வாகும். சற்று பொறுமை நிதானம் வேண்டும். மற்றபடி அனைத்து விதத்திலும் நன்மைகள் கிடைக்கும். பொறுமையோடு இருந்தால் சர்வ எண்ணங்கள் ஈடேறும். மகம் சற்று பொறுமையோடு இருங்கள். அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். பூரம் சர்வ காரிய வெற்றி, நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். உத்திரம் சங்கட்டங்கள் தீர்வாகும். நினைத்து நிறைவேறும். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் மிகவும் சிறந்து விளங்குவீர்கள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ராசி நண்பர்களை பற்றி காண்போம்.